இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 22ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம், திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 10 முதல் 16 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமேயன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்கு உரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது, ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார். எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனத்தை அறியவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனத்தை கொண்டுள்ளோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல், திருப்பாடல் 145. பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 31 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார்.
தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார்? எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழ செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, குருவானவர் ஒருவர் இருந்தார். அவர் நீண்ட நேரம் பிரசங்கம் வைப்பதற்கு பெயர் போனவர். ஒரு நாள் அவர் வழக்கம் போல ரொம்ப நேரமாக பிரசங்கம் வைத்துக் கொண்டிருந்தார். கூட்டத்திலிருந்து ஒருவர் எழுந்து வெளியே போனார். நான் பிரசங்கம் கொடுத்து கொண்டிருக்கும் போது எப்படி இவரால் வெளியே போக முடிகிறது என்று குருவானவருக்கு ஆத்திரம் வந்தது. இருந்தாலும் அவர் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. பிரசங்கம் நேரத்தில் வெளியே போன அந்த மனிதர் திருப்பலி முடியும் நேரத்தில் கோவிலுக்குள் வந்தார். அவரை மடக்கி பிடித்த குருவானவர் அவரிடம், எதற்காக நீங்கள் நான் பிரசங்கம் கொடுத்து கொண்டிருக்கும் போது எழுந்து வெளியே போனீர்கள் என்று கேட்டார். முடி வெட்டுவதற்காக போனேன் என்றார் அவர். பிரசங்கம் நேரத்தில்தான் எழுந்து முடி வெட்ட போக வேண்டுமா? கோவிலுக்கு வருவதற்கு முன்பாக முடியை வெட்டி கொண்டு வரலாம் இல்லையா என்று குருவானவர் அவரிடம் சத்தமாக பேசினார். ஒரே நேரத்தில் இரண்டை வெட்டி கொண்டிருக்க முடியாது இல்லையா என்று பேசத் தொடங்கிய அந்த மனிதர், என்னால் உங்களுடைய பிரசங்கத்தை கத்திரி போட்டு வெட்ட முடியாது, ஆனால் என்னுடைய தலைமுடியை கத்திரி போட்டு வெட்ட முடியும். அதனால்தான் நான் உங்களுடைய பிரசங்கத்தின் போது முடிவெட்ட சென்றேன் என்றார். இதை கேட்டு குருவானவர் அப்படியே ஆடி போய்விட்டார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மக்களுக்கு கற்பிக்கின்ற போது ஏனோ தானோ என்று அல்ல, மாறாக அதிகாரத்தோடு கற்பிக்க வேண்டும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு அதிகாரத்தோடு கற்பித்தார் என்று வாசிக்கிறோம். எப்படி அவரால் அதிகாரத்தோடு கற்பிக்க முடிந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். தன்னுடைய சொந்த ஊர் மக்கள் தன்னை புறக்கணித்ததை நினைத்து மனம் தளராத இயேசு கப்பர்நாகுமிற்கு வந்து அங்குள்ள மக்களுக்கு கற்பிக்கிறார். இயேசுவின் போதனையை கேட்டு அங்கிருந்த மக்கள் வியப்பில் ஆழ்கிறார்கள். இயேசுவின் போதனையை கேட்டு மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் என்று பதிவு செய்யும் லூக்கா நற்செய்தியாளர், அவர் அதிகாரத்தோடு போதித்ததாலேயே மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் என்று பதிவு செய்கிறார். இத்தகைய அதிகாரம் இயேசுவுக்கு எங்கிருந்து வந்தது என்று கேள்வி நமக்கு வரலாம். இயேசுவுக்கு எல்லா அதிகாரத்தையும் கடவுள் அளித்திருந்தார் என்று மத்திய நற்செய்தியில் 28ஆம் அதிகாரம் 18 பார்க்கிறோம். அது தவிர இன்றைய முதல் வாசகத்தில் தூய பவுல் சொல்வது போல, தூய ஆவியார் கடவுள் கற்று தந்ததையே அல்லது என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னாரோ அதையே இயேசு சொன்னார் என்று யோவான் நற்செய்தியில் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இதை விடவும் இயேசுவால் அதிகாரத்தோடு போதிக்க முடிந்தது என்றால்
அதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. அது என்னவென்றால், இயேசு பரிசேயர்களைப் போல இல்லாமல், மத்திய நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 3 சொல்வது போல, சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக இருந்ததால்தான் லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 19 இயேசுவை போல அதிகாரத்தோடு போதிக்க வேண்டும் அல்லது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நாம் சொல்லிலும் செயலிலும் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக வாழ்வே பெரிய போதனை. உண்மையாயிருப்பவர்கள் ஆண்டவரை தவிர வேறு யாருக்கும் முன்பாக தலை குனிய தேவையில்லை. ஊனியல்பிற்கேற்ப வாழாமல் தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கேற்ப வாழ்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம் என்று முதல் தூய யோவான் நற்செய்தியில் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் தூய யோவான் கூறுகிறார். எனவே இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இயேசுவை போல செயலில் நமது அன்பை வெளிக்காட்டி அவரை போல துணிவோடும் அதிகாரத்தோடும் போதித்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.